வணக்கம் அன்பர்களே. இன்றைய சிந்தனை உணவு. வள்ளலார் ஐயா உயிரினங்கள் அனைத்திற்கும் பசி, மரணம் ஆகிய இரண்டும் பொதுவானது என்கிறார். பசி என்பது கொடிய நோய் என்றும் கூறுவார். அத்தகைய பசியை போக்கும் உணவு நாம் அனைவரும் உண்டவுடன் பசியை போக்கி ஜீரணம் ஆகிவிடும் என்போம். ஆனால் பசியை போக்கும் உணவானது நாம் உண்டவுடன் உணவிலிருந்து ரசமாக, ஜூஸாக பிரிந்து இரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, உயிர் சக்தி என 7 வகை தாதுக்களாக மாற்றம் பெறுகிறது. நம் உடல் வளர்ச்சியை மேம்படுத்தும் உணவே நமது பருவுடலை சுமந்து கொண்டிருக்கும் உயிர் சக்தி என அறிந்து கொண்டு செயல்பட வேண்டும். மகரிஷி அவர்கள், உணவே உடலாக வந்துள்ளது, ஆகையினால் உணவை உண்டுதான் உயிர் வாழ வேண்டும். உணவில் அளவு முறை மீறிட உணவாகவே உடல் மாறியும் போவுமன்றோ என கூறுகிறார். ஆகவே இத்தகைய சிறப்புடைய உணவினை உண்ணும்போது நாம் உணவுப் பொருட்களை விளைவித்து கொடுக்கும் புவி அன்னை, பஞ்சபூதங்கள், விவசாயிகள், போக்குவரத்து துறை, சமைத்து கொடுப்பவர்கள் என அனைவருக்கும் நன்றி கூறி ஒற்றுமை உணர்வுடன் உண்பது நலமாகும். பொதுவாக விரிப்பின் மீது அமர்ந்து உண்ண வேண்டும். பசி உணர்வு பெற்று உண்பது நலம். நன்கு வாயில் உணவினை மென்று உமிழ்நீருடன் உண்பது சிறப்பு. மனவளக்கலை அன்பர்கள் காயகல்பம் செய்த பின் உண்ண வேண்டும். உணவு உண்பதற்கு அரை மணி நேரம் முன்பும் உண்ட பின் அரை மணி நேரம் கழித்தும் நீர் அருந்த வேண்டும். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், தானியங்கள் போன்ற உணவினை உண்பதால் நமக்கு ஊட்டச்சத்து கிடைப்பதுடன் நமது உயிர் சக்தியும் வலிமை பெறும் என்பதனை உணர்வோம். மன அமைதியோடு உணவு உண்ண வேண்டும். தொலைக்காட்சியோ அலைபேசியோ பார்த்து கொண்டு உணவு உண்ணக்கூடாது. மற்றவர்களுடன் பேசிக்கொண்டும் உணவு உண்பதனை தவிர்க்க வேண்டும். ஆகவே தகுந்த முறையில் அனைவருக்கும் நன்றி கூறி ஆரோக்கியமான உணவினை உண்டு ஆரோக்கியமான உடல் வளத்தை பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.